ஒரு சன்னியாசிக்கோ, ஒரு இல்லறத்தானுக்கோ, ஒரு தொழிலதிபருக்கோ இங்க வாழ்க்கையில் இறைவனை காண முடியாம போனதுக்கு என்ன காரணம்னா, எதை நிராகரிக்க வேண்டுமோ அதை நிராகரிக்கல, எதை நிராகரிக்க கூடாதோ அதை நிராகரிச்சிட்டான். அப்ப எது இங்க பெரிதாக இருக்கு? இந்த உலகம் முழுக்க செல்வம், அடுத்தது புகழ், அடுத்தது அதிகாரம், அடுத்தது என்னவா இருக்கு? சந்தோஷம், அடுத்தது மாயை. மாயைனா ஆசை. அப்புறம் எங்க கடவுள் வர்றாரு? இதெல்லாம் தக்க வச்சுக்கிறதுக்கு கடவுள், இதெல்லாம் தக்க வச்சுக்க நீ வழிகாட்டு அப்படிங்கிறான். இதை எரிக்க கூடியவனும் இதை ஒழிக்க கூடியவன்கிட்ட போய் என்ன கேட்கிறான்? இதை தக்க வைத்துக் கொள்வதற்கு நீ எனக்கு கருணை காட்டுங்கிறான். அவர் எப்படி கருணை காட்டுவாரு? அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இதை மட்டும் இல்ல உன்னையும் சேர்த்து எரிப்பேன். அப்ப எரித்து உன்னையே உனக்கு நான் காட்டுவேன். இதுதான் இதோட வடிவம். இப்ப இதுதான் இதுக்கு எப்படி தேவை? இந்த உரையில வெறும் குரல் லயம் இருந்தா எரிக்க முடியாது. அறிவு நாலேஜ் இருந்தா எரிக்க முடியாது. அதுக்குள்ள ஒரு அக்னி இருக்கணும். அதுக்குள்ள அந்த ஈர்க்கிற மாதிரி, அந்த ஈர்ப்பு எப்படி ஒரு எங்கிருந்து வருது? சந்திரன்ல இருந்து வருது. ஈர்ப்பு வசியம் சொல்லுவாங்கல்ல, உன்னை ஈர்க்கிறது காந்தம் எது? சந்திரன். எரிக்கிறது எது? சூரியன். அப்ப ரெண்டு எரிப்பும் ஈர்ப்பும் ஒன்னு சேர்ந்தா என்ன ஆகும்? இந்த உலகத்துல அதான உயர்ந்த ஞானம். அழகும் அதை ஈர்க்கக்கூடிய செயல் இருந்தா என்ன ஆகும்? அழகு அதை அழகே ஈர்த்துரும். அதுக்குள்ள ஒரு அக்னி மாதிரி ஒரு வீரம் இருந்தா எப்படி இருக்கும்? அதான் இப்போ ஒரு ஞானி கிட்ட என்ன அந்த 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 யாரை கண்டாலும் அவர் என்ன பண்ணுவார்? நீ வாளோட இருந்தாலும் உன்னை ஈர்த்துருவாரு. நீ ரொம்ப பண்றன்னு வச்சுக்கல, உன்னை எரிச்சிருவாரு. அப்ப உன்னை ஈர்ப்பதற்கு சந்திரனை பயன்படுத்துகிறார், உன்னை எரிப்பதற்கு சூரியனை பயன்படுத்துகிறார். அப்ப ரெண்டுமாக அவரே உள்ள எது எதுவாக இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதுங்கிறார். இதை பிரிச்சு அதை பிரிச்சு இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டையும் பிரிக்க கூடாதுங்கிறாங்க. பிரிந்து கிடப்பது பயனற்றது.